வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் கோடி ரோடுக்கான பார்ட் 3 மேட்ச் வந்து எப்போ, அது ஸ்டோரி எதை நோக்கி போகுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து கோடி அண்ட் கெவின் ஓவன்ஸோட ஸ்டோரி என்ன, ஜான்சினா நெக்ஸ்ட் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, ரூஸோட ரிட்டர்ன், இந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய அப்டேட்லாம் பார்க்குறோம். நடக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்னன்னா, WWE டீமன் யார், டீமன் யாரை தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் ஒன் இன்றைக்கி அந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஸ்மாக் டவுன் நீங்கள் பார்க்கலாம் கூட இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சுத்த நல்லா புரியும். அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து ரோமன் ரைன்ஸோட செக்மெண்ட் என்னன்னா, ஒரு எம்டி ஸ்டேடியமில், அதாவது பேட்மிண்டன் நடக்கிற ஸ்டேடியமில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பேசுறேன்னா, ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாருன்னா, என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து ஏகப்பட்டதை இழந்துட்டேன். அதாவது என்னோட ஃப்ரெண்டு ஜிம்மி ஊசோ, அதாவது பிளட் லைனை மொத்தமாக இழந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து ஜிம்மி ஊசோவை வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ அட்டாக் பண்ணிட்டான். அது போக என் ஊலாஃபால மாலையை வேறு எடுத்துக்கிட்டான். அண்ட் வயஸ்மேன் எல்லாமே போச்சு என்னை விட்டு. என்ன இல்லை, அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சோலோ சிக்கவா. ரெசல்மேனியாக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, கரியரே போயிடுச்சு, கரியர் வேறு ஏதோ நோக்கி போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறமா திருப்பி எல்லாத்தையுமே எடுக்கணும், அதாவது ஊலாஃபால மாலை அண்ட் என் பிளட் லைனை சேர்க்கணும், திருப்பி வயஸ்மேன் எல்லாருமே நாங்கள் வந்து திருப்பி அகைன் ரீயூனியன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இதான் இப்போதைக்கு என் குறிக்கோள் அப்படின்னு. கோடியோட என்ன சொல்லுவார், நீ வந்து ஒன்றை மறந்துட்ட, அதாவது ரெசல்மேனியாக்கு அப்புறம் உன்ட்டு இன்னொன்று இல்லை, அதாவது ஊலாஃபால மாலை அண்டு பிளட் லைன் அண்ட் வாய்ஸ்மேன், அது போக அன்டிஸ்பியூட்டட் யூஎஸ் சாம்பியன் அப்படின்னோடனே ரோமன் வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாரு. கோடி என்ன சொல்லுவாருன்னா, பிளட் லைன் சரி, வைஸ்மேன் சரி, ஊலாஃபால மாலை சரி, அதை கூட நீ எடுத்துக்கலாம், ஆனால் பட் என்கிட்ட இருக்க அன்டிஸ்பியூட்டட் யூஎஸ் சாம்பியன் உன்னால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் இப்போதைக்கு நான் தான் வந்து அந்த, அதாவது என்னோடய ஸ்டேஜ் நீ சொல்லிட்டு திருவேல, இப்போ எல்லாமே இது வந்து என்னோடது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா ரோமன் டைம்ஸ் கடைசி என்ன சொல்லுவார்னா, நான் இழந்த எல்லாத்தையுமே எடுப்பேன் இன்க்ளூடிங் த டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எடுத்து காட்டுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அதாவது ரஜினி செய்யல, நான் சொல்ல மாட்டேன்டா, செஞ்சே காட்டுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ஓகே, இந்த மேட்ச் வந்து எப்போ நடக்கும், ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இது க்ரௌன் ஜோல்ஸில் நடக்கணும். க்ரௌன் ஜோல்ஸில் சத்தியமாக நடக்காதுங்க, யார் என்ன சொல்லலாம் நம்பாதீங்க. க்ரௌன் ஜோல்ஸில் நடக்க அதிகபட்ச சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி பிளட் லைன் வாஸ் டியூ பிளட் லைன், இந்த ஸ்டோரி தான் இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் WWE கண்டிப்பாக ரெசல்மேனியா சம்மர் ஸ்லாமில் தான் போடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஏன் பண்ணணும்னா இந்த மாதிரி மேட்சஸ் நடக்கும், இந்த மாதிரி மேட்சஸ் நடந்தால் தான் ஏன் பண்ண முடியும். க்ரௌன் ஜுவல்ஸ்லாம் போட மாட்டாங்க, இது வந்து சும்மா இப்போதைக்கு, அதாவது போடுவாங்க, இந்த டைமில் வந்து க்ரௌன் ஜுவல்ஸ் நடக்காது. மேபி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வேறு நடக்கும்னு சொல்கிறாங்க, அதுவே எனக்கு வந்து டவுட்டு தான். மேபி அதிக சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ரம்பர், ரெசல்மேனியா, சம்மர் ஸ்லாம், இது மூணில் மட்டும் தான். நம்பர் டூ என்னன்னா, ஆண்ட்ராய்டுக்கும் கார்மலை ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, இது வந்து பார்ட் 6 அது மேட்ச் வந்து நடக்க போகுது. அதாவது இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்ஐட்டு கூட ஆண்ட்ராய்டு தோத்தக்கப்புறமா கார்மல் ஹைஸ் வந்து ஒம்பளுப்பார், என்னடா தோத்துட்டு வந்து நிற்கிற, என்கிட்ட வின் பண்ணது இது தோக்குறதுக்கு தான் போனியா அப்படின்னு சொல்லி, நீ போடா முதன்ட்டு அடின்னு அடித்து இருக்கிற அந்த எல்என்ஐட்டு மேலே கோவத்தை எல்லாத்தையுமே கார்மல் ஹைஸ் மேலே காட்டி விட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கான பார்ட் 6 மேட்ச் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் மேட்ச் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் யார் நயா ஜாக்ஸை பின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் அப்படின்ற மாதிரி. பிரேலியும் நயோமி சேர்ந்து பின் பண்ணியிருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாராக இருக்கும், ஒருவேளை ட்ரிபிள் டீட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 3 என்ன டீம், அதாவது கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பற்றி அப்டேட் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அதுதான் சொல்ல போகிறேன். ஆனால் இப்போதைக்கு கெயின் செப்டம்பர் 21 ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, WWE லாக் ரூமில் பெரிய ஒரு பாலிடிக்ஸே நடக்குது போல இருக்குது ரியல் லைஃப்பில், ஏகப்பட்ட சவுண்டு, அதாவது அந்த மாதிரி அதை பற்றி பேசியிருக்காரு. அவ்வளோதான், மித்தபடி எதுவும் பேசலை, அவரோட டீஸ் எதுவும் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிரோ, அதாவது AEW மிரோ சொல்கிறவர் WWE ரூசேயோட ரிட்டர்ன் பற்றி தான். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது AEWக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காரு, என்ன வந்து ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்று அவர் வந்து AEWக்குள்ளே ரிலீஸ் பண்ண சொல்கிறாரா, இல்லை மொத்தமாக என்ன AEW விட்டு வெளியே அனுப்பியிருக்கடா அந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரில. மேபி ஒரு AEW விட்டு வெளியே வந்தார்னா WWEக்கு வந்தால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவருக்கு உடம்பு அதெல்லாம் அப்படியே மிரட்டி விட்ருவார். அகைன் அப்படியே பார்க்க லுக் லைக் பிரான் ஸ்டோமன் மாதிரியே இருக்கார். இவரெல்லாம் வந்தாருன்னா மிரட்டி விட்ருவார். இவர் வச்சு ஒரு நல்ல ஸ்டோரி பண்ணலாம், மேபி வந்து பிரான் பிரேக்கர் கூட பண்ணலாம், மேபி வருவார். WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ண பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்பர் 4 என்னென்னா கெவின் ஓவன்ஸ் பற்றி தான். லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க பியூட்டிலாக. கடைசியில் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, சர்ப்ரைஸாக யார் வருவான்னா அமெரிக்கன் இந்த மாதிரி கோடி ரோடு வருவார். கோடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பிளட்லையுமே அடித்து ஓட விட்ருவார். ஃபஸ்ட்டு நம்ம 2 டாமோட்டோங்காவும் டேங்கலாவும் அடி வாங்குவாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபார்ட்டி நிற்பார். அந்த மூமெண்ட் வேறு லெவலாக இருக்கும் இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில். கோடி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபார்ட்டி அடித்து ஓட விட்ருவார். ஆனால் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து சேரை தூக்கிட்டு அடிக்க போவார்.
கோடிரோட டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருமணத்துக்கப்புறம் அவர் நடிப்பு போட்டுருவார். என்னடா அது மறுபடியும் அகைன் வந்து இதே டீஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அடிக்கிற மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. திருப்பி உங்களுக்கு வந்து பார்ட் 2 மேட்ச் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும்? பேட் பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோடியோட அதாவது பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடிரோடுக்கான அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் சோல்ஸில் மேட்ச் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூச்சா பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா லூச்சா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணிட்டாங்க, அது அஃபிஷியல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்டுக்கு வர போகிறாங்க அப்படின்ற குழப்பம் தான் இப்போ ஏற்படுது. NXTக்கு வர போகிறாங்களா, இல்லை ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்களா, இல்லை ராக் வர போகிறாங்களான்னு ஏகப்பட்ட குழப்பம். அதில் வேறு அதாவது அவங்களோட மாஸ்க்கு அண்டு ட்ரெஸ் இதெல்லாம் மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா WWE ஆல்ரெடி அதை பற்றி தான் அப்டேட் தான். அது லூச்சா பிரதர்ஸோட ரிட்டன் வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து NXT தான் சான்ஸ் இருக்குது. லூச்சா பிரதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா NXTயில் தான் இருப்பாங்க. மேபி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம்னா பார்த்திங்கன்னா ரால வந்து டிராஃப்ட் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 5 சீனியர்ஸின் தலைவர் ஜான் சீனா பற்றி தான். 2025 ஆரம்பிச்சாவே WWEக்கு என்ன சந்தோஷம்னா நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுதுன்னு சந்தோஷம். WWE ஃபேன்ஸுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம தலைவர் ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மனியா வரைக்கும் இருக்க போகிறார், 36 மேட்ச் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். அதில் ஏகப்பட்ட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து 100% கன்ஃபார்ம்னா லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனாக்கான ஒரு மேட்ச் தான். அதாவது லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி ஒரு 100% கன்ஃபார்ம் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா WWE கிரியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இந்த மேட்ச் நடக்கணும்னு. ஏற்கனவே ஜான் சீனா வர்சஸ் ஆஸ்டின் தியரி ரெசல்மனியா நடத்தி கடைசியில் கொண்டுட்டீங்கடா, ஜான் சீனா ஃபேனவே கொண்டுட்டீங்க, மொத்தமாக அவனெல்லாம் ஜெயிக்க வச்சு ஆளாக்கிட்டீங்க. ஆஸ்டின் தியரி ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு நான் ஜான் சீனா ஃபேன், அதனால தான் லோகன் பால் கூட மேட்ச் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு தரமான மேட்சாக இருக்கும். ஏன்னா ஆஸ்டின் தியரி அந்தளவுக்கு ஒருத்தான்னு சொல்ல போனால் லோகன் பால் வந்து அந்தளவுக்கு ஒருத்து தான். லோகன் பால் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஏற்கனவே ரோமன் ரெய்ன்ஸ் வர்சஸ் லோகன் பால் கிரவுண்ட் ரூல்ஸில் பார்த்தோம், அதெல்லாம் மரணம். அதே மாதிரி இந்த மேட்ச் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்பர் 6 என்னன்னா பேட் பிளட் பற்றி தான். பேட் பிளட் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் அரினா ஆயிடுச்சான். அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 5 நடக்க போகிற பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் அரினா ஃபுல் க்ரௌட் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சுமே அதிரடியாக தான் இருக்க போகுது. அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மேட்ச் என்னென்னா ஸ்டீல் கேஜ் மேட்ச் தான். 2 vs CM Punkக்கான ஒரு பேட் பிளட்டில் ஹெலினசல் மேட்ச் தான். உண்மையிலே ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு மரணமான மேட்ச். உங்களுக்கு பிடிச்ச மேட்சை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னன்னா ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் அண்ட் கோடி வாசஸ் பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் எனக்கு என்ன தோணுதுன்னா ரோமன் கோடி இப்போதைக்கு நடந்த ஸ்மாக் டவுன் செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகைன் அந்த டைட்டிலில் வின் பண்ணுவேன் அந்த மாதிரி ரோமன் வந்து சொல்லியிருப்பார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அந்த டைட்டிலை பார்த்து அவர் டிஸ்டர்ப் ஆகி கோடியை வெளுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் கோடி வந்து பார்த்திங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி இன்வால்வ் ஆக மாட்டார். அதனால வந்து பார்த்திங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது ரோமன் வந்து பார்த்திங்கன்னா மேபி அட்டாக் பண்ண. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. see you in my next video. Thank you for watching. வேறு ஏதாவது அப்டேட் வேணும்னா மறக்காம, ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.